டிஸ்க்ளைமர், a bit lengthy வீடியோ. ஆனால் இன்னைக்கு எனக்கு இதை அட்ரஸ் பண்ணணும்னு இருந்துச்சு. ஒரு சில பேர் இருப்பாங்க, நம்ம எவ்வளோ தான் கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணாலும் எதுவுமே மாறாது. அதே ஹர்ட்டிங் பெயின்ஃபுல் பிஹேவியர்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இந்த டிப்ஸு ஸ்ட்ராட்டஜிஸ் இதெல்லாம் எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதே அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸே என்கிட்ட கேட்டிருக்காங்க. அண்ட் இப்போ நிறைய பேர் கமெண்ட்ஸில் டிஎம் பண்ணுறது எல்லாம் அக்ரீட். நானே இதை பர்சனலி ஃபீல் பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் சைக்காலஜிக்குள்ளே வந்தது சம்டைம்ஸ் எனக்கு ஒரு கர்ஸ் மாதிரி கூட ஃபீல் ஆகும். பிகாஸ் இதை பற்றிலாம் எதுவுமே தெரியாமல் இருந்தப்போ எல்லாமே அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு போயிருந்துருப்போம். ஆனால் இப்போ நிறைய விஷயம் ஏன் இப்படி பீப்புள் இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் புரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஜெனுவனாக ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணுறப்ப அது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா வர்ஸ்ட் ஃபீலிங் அது ரியலி. ரிலேஷன்ஷிப்ஸ் மட்டும் இல்லை, இன்ஃபேக்ட் பேரண்டிங்கில் கூட நிறைய பேரண்ட்ஸ் அவங்களோட பிஹேவியர்ஸ் அந்த சைல்டை எப்படிலாம் இம்பேக்ட் பண்ணும், அதோட ஃப்யூச்சரை எப்படிலாம் அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத நம்மளால் அவங்களுக்கு புரிய வைக்க முடியாமல் போச்சுன்னா அந்த ஹெல்ப்லெஸ் ஃபீலிங் இருக்கே சான்ஸே இல்லை. ஆக்சுவலி எந்த ஒரு விஷயத்தையுமே யார்கிட்டையுமே நம்ம திணிச்சிட முடியாது. அவங்களாவே அவங்களோட பிஹேவியர்ஸ் மற்றவங்கள ஹர்ட் பண்ணுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மாற்றிக்கணும். அப்படி இல்லைன்னா கூட இருக்கிற விக்டிம்ஸ் சொல்கிறத கேட்டு கவுன்சிலிங் ஆச்சும் வரணும். அதுவும் வரமாட்டாங்க. நான் எதுக்கு அங்கெல்லாம் வரணும், நீ வேணா போ, நான் என்ன மாற்றிக்க முடியாது, நீ வேணா ஒன்றை மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லிடுவாங்க. மோஸ்ட்லி விக்டிம்ஸ் தான் கவுன்சிலிங்கும் வருவாங்க. கவுன்சிலிங்கில் எனக்கே ஆக்சுவலி அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம், மற்றவங்கள நம்ம மாற்ற முடியாது, நம்மளோட தாட்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸை தான் நம்ம மாற்றிக்கணும் அப்படிங்கிறது. அது செல்ஃப் சாபட்டாஜிங்க்கு ஓகே. ஆனால் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒருத்தர் மட்டுமே தன்னை மாற்றிக்கிட்டு இன்னொருத்தங்க எதையுமே மாற்றிக்காமல் இவங்களை மட்டுமே அட்ஜஸ்ட் அண்ட் காம்ப்ரமைஸ் பண்ண சொல்லிக்கிட்டு அதே பெயின்ஃபுல் பிஹேவியர்ஸை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஹவு டு சேவ் தட் பாண்ட் இல்லை. இன்ஃபேக்ட் இங்கே இண்டிவிஜுவல் கவுன்சிலிங்கை விட இப்போ ஃபேமிலி அண்ட் கப்பிள் கவுன்சிலிங் தான் நிறையவே தேவைப்படுது. Hope people understand that and normalize counseling.